இங்கிலீஷில் கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க, கேரக்டர் படுகொலைன்னு சொல்லுவாங்க. கத்தி வச்சு ரத்தம் சிந்தி அப்படிலாம் கொலை பண்ணுறதில்ல. அந்த கேரக்டரே கேரக்டர்னால் அந்த குணாதிசயங்களே கொலை பண்ணுறது. விஜய் இப்படிப்பட்டவர், அவர் பெண்களுக்கு எதிரானவர், அவர் குடும்பத்துக்கு எதிரானவர், அப்பா அம்மாவுக்கு எதிரானவர், இப்படி சொல்லி அந்த கேரக்டரே படுகொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அது அவங்களுக்கு கைவந்த கலை. அதுதான் இந்த பர்சனல் அட்டாக். எப்போது நடந்து எப்போது அவங்களுக்குள்ள சமரசமாகி கையெழுத்தெல்லாம் ஆன ஒரு விஷயத்த இப்போ கொண்டாட வச்சு அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதாவது அந்த அந்த குணாதிசயங்களை படுகொலை பண்ணுறதுல பிஹெச்டி. அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பொது வெளியில் வரும்பொழுது அது எப்படி எதிர்கட்சியினர் தான் இந்த விஷயத்தை செய்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புதில்லை. முடிஞ்ச ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அதுக்கு என்ன ரீசன்? முடிஞ்சு போன ஒரு விஷயம் அது திருப்பி இந்த டைமில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல. அப்போ அதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்கள அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? இந்த மாதிரி அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் சொல்கிறது. பட் இன்னைக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் அவர்